ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் வேத வசனத்துக்கு நேரடியாக செவி சாய்ப்போம். தயவுக்கூர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதிகளை எடுத்து வாசிப்பேன் சொன்னால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15 21 முடிய இறை பகுதிகளை வாசிப்போம். புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்க நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிகள் ஆனோம். நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணராரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதுவாக்குவதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. செபிப்போமாக. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல நியாயப்பிரமாணத்துக்கு நாங்கள் மரித்து கிறிஸ்து இயேசுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய், கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிற பிள்ளைகளாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். அநேகர் என்ற பாவத்திலே சிக்கி தவிக்கிறார்கள். அப்பா, நீர் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறீர் என்று இன்னும் அநேக ஜனங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறபடியால் அநேகர் இன்னும் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். சுவாமி கர்த்தாவே, நீர் மீட்டெடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எப்படி பரிசுத்த பவுலுக்கு வெளிப்படுத்தி வாழ்கிறது நான் அல்ல, இனி எனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்துவே என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள் வாழ கர்த்தர் நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தினால் தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.